சீமான் அவர்கள் முதல்ல என் பேச்சை கேட்டாருங்க. இப்போ என் பேச்சை கேட்கறது இல்லைங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எதை எடுத்தாலும் முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அண்ணன் சொன்னோம்னா அண்ணன் கலந்து பேசிக்கிடுவாரு. இப்போ நம்மளை கலந்துக்கிட மாட்டேங்காப்புல. எனக்கு உரிமை தரப்படலை. எனக்கு பிரதி அண்ணன் நாம் தமிழர் கட்சி தானே. இதை நாம் தமிழர் கட்சிங்கிற பேர் தான் தடை பண்ணியிருப்பாங்க. விவசாய சின்னத்தை தானே தடுப்பாங்க. வேற ஒரு சின்னத்தை கொண்டு வருவாங்க. வேற ஒரு சின்னத்தை கொண்டு வருவார் அண்ணன். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்னைக்கு என் மன ஓட்டங்கள் நாம் தமிழர் கட்சியை சுற்றி நடக்கக்கூடிய விமர்சன அரசியல், அதை பற்றி என் மன ஓட்டங்களை தான் உங்களிடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. விமர்சனங்கள் கொட்டி கிடக்குது இணையதளங்களில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக. அதனால் இன்றைக்கி ஒரு சில விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறோம். நேரம் எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த வீடியோ, ஜிபி முத்து வீடியோ இருக்குது, சொல்வதெல்லாம் உண்மை இருக்குது, சன்னிலியன் வீடியோ இருக்குது, அப்படி எதையாவது பார்த்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது பொலிட்டிக்கல், சரியா? சரி, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை இணையதளத்தில் கட்டமைச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தனித்து நிற்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டார், செயல்படுத்தியும் காட்டிகிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக அவர் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாரு. ஆணுக்கு பெண் சமம், இடஒதுக்கீடெல்லாம் கிடையாது, 33% கொடுக்குறேன் அப்படின்னு நடிக்கிறதெல்லாம் கிடையாது. 50% பெண்களுக்கு, 50% ஆண்களுக்கு கொடுப்பேன், வெற்றி சொல்லி அப்புறம்பா அப்படிங்கிற முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி காட்டுறாரு. அது ஒரு தேர்தலில் கொடுப்பாரு. ஆரம்ப கட்ட சூரத்தனம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தேர்தலில் கொடுப்பாரு, அடுத்த வாட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்ற முடிவை தான் நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு அடுத்த தேர்தலையும் கொடுக்குறாரு. இப்போ வர்ற பாராளுமன்றத்திலையும் அப்படியே கொடுக்கறதுக்கு வேட்பாளர் அறிவிக்கவும் போகிறாரு. அப்போது அண்ணன் சீமானவர்கள் இந்த கொள்கையிலேருந்து அவரை மாற்ற முடியல. அப்போ பெண்களுக்கான வாக்காளர்களை, பெண் வாக்காளர்களை கவர்ந்து இழுக்கிறார். நமக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாருல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தனி வாக்கு இங்கே வந்துடுது. அப்போ இதை சிதைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அவருக்கு ஒரு பெண் பிரச்சனை கொடுக்கறது போலவும் கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு பக்கம் அரசியல். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, அவர் கட்சி கலைச்சிருவார், ரொம்ப நாள் கட்சி நடத்த மாட்டார், ரசிக்க மனப்பான்மையில் இருக்கிறாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட காசு வாங்கி பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா என்ஐஏ சோதனையிட்டாங்க. சோதனையிட்ட உடனே ஒரு கூட்டங்கள் இருந்தது பாருங்கள், நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணிடுவாங்க, அந்த சின்னத்தை முடக்கிடுவாங்க, இனிமேல் நாம் தமிழர் கட்சியுடைய பதிவு அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய பதிவு அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க, அதனால் அந்த கட்சி இனிமேல் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டுரும். இந்த மாதிரியெல்லாம் இணையதளத்தில் எதுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, ஒருத்தன் வந்தால் சோதனை போட்டிருக்கேன், அது என்னன்னு அவங்க தானடா சொல்லணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா கற்பனைகளையும் யூகங்களையும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுறாங்க இந்த கழக உடன்பிறப்புகள். சரி, கழக உடன்பிறப்புகள் தான் மண்டையில் மூளை இல்லை, அந்த விசிக கூட்டம் கொஞ்சம் படிச்சிருக்குமே, அது கொஞ்சம் யோசிக்குன்னு பார்த்தா அது படித்த முட்டாள்களாக இருக்குது சிறுத்தை குட்டிகள். இந்த சிறுத்தை குட்டிகள்லாம் படிக்க நல்லா மூளை கொண்டவங்க தான். ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கழகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. 2 சீட்டு கூட்டணியில் வாங்கணும் இல்லையா, அப்படி கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்போ சீமானண்ணன் கட்சி ஒரு தடை செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு என்னையே அறிவிச்சிட்டா கூட அண்ணன் நாம் தமிழர் கட்சி தானே. இதை நாம் தமிழர் கட்சிங்கிற பேர் தான் தடை பண்ணியிருப்பாங்க. விவசாய சின்னத்தை தானே தடுப்பாங்க. வேற ஒரு சின்னத்தை கொண்டு வருவாங்க, வேற ஒரு சின்னத்தை கொண்டு வருவார் அண்ணன். அந்த பேர் தான் தடுத்துட்டீங்க, வேற பேர் போட்டு கொண்டு வருவார். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் தடுக்க முடியாது இல்லையா? சரி, அப்படியே தடுத்துட்டாங்கப்பா, தடுத்துட்டாங்க. திடீர்னு இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, கடைசியில் தடுத்துட்டாங்க. அப்போது அண்ணன் சீமானவர்களுக்கான வாக்கு எப்படி விடும்? தடுத்துடலாம்னு நினைக்கிறீங்களா? இங்கே தான் ஒரு சிக்கலே. அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு விதமான சின்னங்கள் கொடுத்தாலும் அவருக்கான வாக்கை சரியாக கொண்டு சேர்ப்பாங்க அந்த நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள், அக்காக்கள், தங்கைகள் எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் இதுக்கு போடு அப்படின்னா அதுக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அவரை நம்புகிறாங்க. மொத்தமாக விவசாய சின்னத்தை இல்லை, பிளாக் பண்ணிட்டாங்க, என்ஐஏ சோதனை அது இது பிரச்சனை நிப்பாட்டியாச்சு, கொஞ்சம் நாளைக்கு கிடையாது, இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கொடுப்போம், விசாரணையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா கூட எத்தனை தொகுதிகள் தனித்தனியாக வேட்பாளருக்கு தனித்தனி சின்னங்கள் அப்படின்னு சொன்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் இந்த சின்னத்துக்கான அரசியலை பேசவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து அவர் சிம்பல்லஸ் எலெக்ஷன் அப்படின்ட்டு பேசி வர்றாரு, சிம்பல்லஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முயற்சியும் எதிரணிக்கு கை கொடுக்காது. ஆனால் அதில் வேடிக்கை பாருங்கள், சிம்பல்லஸ் எலெக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டா அதிமுகவை அழிச்சிடலாம், ஜாலி முடிஞ்சு, இந்த எலெக்ஷனோட காலி, இந்த எலெக்ஷனோட காலி.
பிஜேபி கூட கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஏன்னா இந்துத்துவா அப்படின்னு தேடி அவங்க கொஞ்சம் எப்படியா தேடியாவே போட்டுருவாங்க. திமுக அதோட முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். உதய சூரியன் ஓடி வருகிறாருனாங்கன்னா அந்த பாட்டை எப்படி போட்டு வாங்க முடியும்? அவ்வளோதான். திமுக கூட ஒரு தேர்தல் தாக்கு பிடிக்கும். ஆனால் அதிமுக தேர்தலில் அவுட்டு. அந்த ரெட்டையில சின்னத்தை வாங்குறதுக்காகவே கட்சி 3ஆ உடஞ்சி கிடக்கு. கட்சி 3ஆ 4ஆ உடஞ்சி கிடக்கு, வெறும் ரெட்டை இலைன்னு வாங்குறதுக்கு. ஆனால் இப்போ சீமானண்ணன் சின்னத்தை முடக்கிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்கன்னு பல பேர் இணையதளத்தில் எழுதிட்டு இருக்கேன். ஐயா, சின்னங்களே முடக்கியாச்சு. அப்படின்னாலும் கூட நாம் தமிழர் கட்சி சார்பா நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர் எவரோ அந்த வேட்பாளருக்கு என்ன சின்னம் இருந்தாலும் கரெக்டாக அந்த தொகுதியில் கணிசமான வாக்கள் விழும். அவங்க எதிர்பார்த்த கரெக்டான ஓட்டு விழும். இதுதான் உண்மை. இது தெரியாமல் ஒரு கூட்டம் வந்து கதறிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த சின்னங்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விமர்சனம் என்ன வந்திருக்குன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி வந்து யாரோ இருக்கிறாங்க. சீமானுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. இப்போ எனக்கு முன்னாடி சோறு தான் இருக்குது. ஆனால் அண்ணன் அந்த விமர்சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவரை வந்து டைரக்ட் பண்ணுதாங்க. இப்படி போங்க, இப்படி பேசுங்க, இந்த மேடைகள் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகா சில பேர் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் நான் பேச வேண்டாம்னு இருந்தேன், கொஞ்ச நாள் பேச வேண்டாம், எதையும் கடந்து போகணும், அமைதியாக இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் பேசி ஆகும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து ஒவ்வொரு சேனலாக தேடி வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துக்குள்ளார இருக்கிற எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்து பிரபலம் தேடிடுறது. கரெக்டாக எலெக்ஷன் அப்போ கொடுக்குறது. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கட்சிக்கு எத்தனை வருஷம் உழைச்சேன், இன்னும் ஓரம் கட்டிட்டாங்க. அப்போ இது எந்த மாதிரியான அரசியல் புரிதலை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் பாருங்க, இத்தனை வருஷமா அவர் கூடவே இருந்தார், அந்த நபரை கட்சியிலும் தூக்கிட்டாரு, என்ன காரணம்னு சொல்லவே இல்லைங்க, அவரை ஒதுக்கிட்டாருங்க அப்படின்றது மாதிரியான விஷயங்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் பொழுது அவர் நல்லவர் இல்லை அப்படின்ற பர்சனல் கேரக்டரை சொல்ல விரும்புறது. அப்போ இவர் நம்பி இப்படி நாட்டை கொடுக்கறது அப்படின்ற முடிவை மக்கள் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு இந்த கழகமும் மற்றவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இதில் வேடிக்கை என்னன்னா, சீமான் அண்ணன் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காரு, நான் ஒரு இராணுவ படையை உருவாக்கி வரேன். இராணுவ படம் மீன்ஸ் எலெக்ஷனில் ஓட்டு போடுற அந்த இராணுவ படம், அந்த என்னையே சந்தேகப்படுற மாதிரி அந்த மாதிரி இல்லை, எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு கட்டுக்கோப்பான இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி வரேன். என்னுடைய பயணம் நெடுந்தூரமானது, என்னுடைய பாதையும் முடிவற்றது, கிட்டத்தட்ட முடிவற்றது தான். தனி நாடு இங்கே இல்லை, இலங்கையில், சரிதானா? அப்போ பாதை நெடுந்தூரம், பயணமும் நெடுந்தூரம். பயணத்தில் சோர்வடைகிறவங்க விலகிடலாம், எனக்கு சோர்வானாலும் நான் மெதுவாக நடந்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் பயணத்தை நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிற முடிவை அண்ணன் சீமானவர்கள் பல மேடையில் பேசியாச்சு. அப்படி இருக்கிற பொழுது குயிக் ரிசல்ட்ஸ், உடனடி தீர்வு எதிர்பார்க்குற பல பேர் கட்சியிலிருந்து தானாக வெளியே போயிருக்காங்க. இன்னொரு கூட்டம், அண்ணன் சீமானவர்கள் முதல்ல என் பேச்சை கேட்டாருங்க, இப்போ என் பேச்சை கேட்கறது இல்லைங்க. அண்ணன் சீமானவர்கள் எதை எடுத்தாலும் முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அண்ணன் கலந்து பேசிக்கிடுவார். இப்போ நம்மளை கலந்துக்கிட மாட்டேங்காப்புல, எனக்கு உரிமை தரப்படலை, எனக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை, மதிக்கப்படலை, நான் இத்தனை வருஷமாக அண்ணன் கூடவே இருந்தேன் அப்படின்னு இன்னொரு சில நபர்கள். அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, பர்சனலாக அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, அந்த வீடியோ வாயிலாக இப்போ அண்ணன் சீமானவர்கள் உங்களுடைய கருத்துக்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே, உங்களுடைய கருத்துக்களை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, 30 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த 30 லட்சம் பேரும் அண்ணனுக்கு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 30 லட்சம் கருத்துக்கள் ஆகிப்போச்சு. வர்ற தேர்தலில் அண்ணன் 1 கோடி வாக்காளர்களை தனக்கு எதிர்பார்க்குறாரு, 1 கோடி வாக்குகள் அங்கே விழுந்து எதிர்பார்க்குறாரு. அந்த 1 கோடி வாக்காளர்களும் 1 கோடி கருத்துக்களை, ஆளுக்கு ஒரு கருத்துன்னு வச்சுக்கிட்டா கூட 1 கோடி கருத்துக்களை என்ன சொல்லி அந்த கருத்துக்களை மட்டுமே என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை வருடம் ஆகும்? உங்கள் கருத்துக்களை இத்தனை வருஷமாக என்னை கேட்டுட்டார்ல, கொஞ்சம் இடைவெளி விடுங்க. உங்களைப் போலவே கட்சி நாம் தமிழர் அண்ணன் சீமானவருடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்தவர் யாரோ ஒருத்தர் அவருடைய கருத்தை அண்ணன் சீமானவர்கள் கேட்கறதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும்ல. உங்கள் கருத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும், அவங்க கருத்தை கேட்கக்கூடாது, தப்பு இல்லையா? மனசாட்சிப்படி தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். இல்லை தம்பி, நீ வெளியே இருந்து பேசுகிற, நீ கட்சிக்கு உள்ளேருந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும்னா, ஐயா சாமி வேண்டாம் எசமான்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே அதை வேண்டாம். எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணன் சீமானவர்களே அதே சொல்லிட்டார். அதுக்கு நீங்கள் கேள்விகளுக்கான பதிலையும் அவரே மேடையில் பேசிட்டார். என்ன சொல்கிறாரு, தேர்தல் வரும்பொழுது நமக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க,
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நம்ம கட்சியை பற்றி நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க. முழு நேர அரசியல்வாதி ஆயிடாதீங்க. முழு நேர அரசியல்வாதி ஆயிடாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா நீங்கள் திமுக போலவோ அதிமுக போலவோ மற்ற கட்சிகளை போலவோ வருமானத்திற்காக ஏதோ ஒரு தவறை செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்பம் முக்கியம். இடைப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம கட்சியை பற்றி, நம்மளுடைய இனத்தினுடைய நடந்த அந்த படுகொலைகளை பற்றி சொல்லுங்க, நினைவுபடுத்துங்க. அதன் மூலமாக நமக்கான அரசியலை கட்டமைங்க. இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே பல முறை மேடையில் பேசுகிற விஷயம். ஒரே கருத்தை ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியாதுல்ல மேடையில், அதனால் இது சொல்லலை. அண்ணன் சீமான் அவருடைய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நான் அண்ணன் கூடவே ட்ராவல் பண்ணேன், எப்போவுமே தொடர்ந்து நிழல் போலவே இருந்தேன், இத்தனை வருஷமாக நான் இருந்தேன், என்ன அண்ணன் சீமான் அவர்கள் நிராகரிச்சிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூடவே இருந்தீங்க அப்படின்னா அவருடைய மனம் உங்களுக்கு புரியலையா? அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புரியலையா? அப்போ உங்களிடத்துல தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களிடத்துல தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இணையதளங்களில் எங்கிருந்தோ அண்ணன் சீமானவர்களோட வீடியோவை எத்தனையோ பேர் பார்த்துருக்குறாங்க. கரெக்டாக அண்ணன் சீமானவர்கள் இந்த விஷயத்துக்கு இப்படி தான் பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணன் சீமானவர்கள் அதே பதிலை தான் அந்த வீடியோவுக்கு, அந்த கருத்துக்கு கொடுக்குறாங்க. அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க வீடியோ பேசி போடும்போதும் நாகரிகமான வார்த்தைகளில் அண்ணன் சீமானவர்கள் இந்த விஷயத்துக்கு இப்படி பதில் சொல்லியிருந்தா இப்படி தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது போல பதிலை கரெக்டாக சொல்கிறாங்க. தூரத்திலிருந்து பார்க்குறவங்களை. அருகிலே இருக்கிற நீங்கள் அண்ணன் சீமானவர்களுடைய அந்த வேவ் லென்த்துக்குள்ளே, அந்த என்ன சொல்கிறது, அந்த திங்கிங் அதுக்குள்ளே போகலை அப்படின்னு சொன்னால் தப்பு உங்களிடத்துல தான். ஏன்னா நீங்கள் அண்ணன் சீமானவர்கள் பக்கத்தில் இருக்கிறத மட்டுமே விஷயமா நினச்சிக்கிட்டீங்க. அது கூடவே ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜாக அவர்கிட்ட எடுத்துக்க விரும்புகிறீங்க. அது தப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கட்சி வெற்றி பெற்றா நாட்டினுடைய முதலமைச்சர் அவர். உங்களுடைய கருத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு தான் நாளைக்கு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுவீங்க. அது தப்பாகி போயிடும். அதனால் ஒருவேளை உங்களுடைய கருத்துக்களில் அண்ணன் சீமானவர்களுக்கு உடன்பாடு இருந்திருக்காது, அல்லது அண்ணன் சீமானவர்களுக்கு உங்களை பற்றி சில பேர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அது உண்மைன்னு அண்ணனுக்கு பட்டிருக்கலாம். அதனால் கொஞ்ச நாள் இவரை கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம், சரிபட்டு வந்தால் மறுபடி நெருக்கத்தில் வச்சு கொடுங்கிற முடிவை எடுத்திருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏசம்மா கண்கூட நான் எதையும் பார்க்கல. உங்களுடைய அரசியல் அனுபவங்களை பற்றியோ, நீங்கள் அண்ணன்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பற்றியோ, பேசின விஷயங்களை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கோ நான் விரும்பலை. மறுபடியும் சொல்கிறேன், தெரியாது, தெரியலை, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும். அவர் தான் இத்தனை பேரையும் கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கார். அப்போ அவரை விட நீங்கள் பிரில்லியன்ட், புத்திசாலி, நீங்கள் சொல்கிற விஷயம் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா வழியில் நீங்கள் மேடைகளில் அதெல்லாம் பேச வேண்டிய அண்ணன் சீமானவர்களை விட அதிகமான கருத்துக்களை மக்களிடத்தில் பேசி உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ், ரசிகர் கூட்டங்களையோ அல்லது கருத்துக்களுக்கான கூட்டங்களையோ, நீங்கள் சொல்கிறது போல் சில பேர் வெளியே போனதுக்கப்புறம் ரசிகர் கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ரசிகர் கூட்டத்தையோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்தை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி காமிச்சு, நீங்களும் ஒரு ஆளுதான், உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குது, உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அண்ணன் எங்கே பாருங்கள், நான் சொன்ன கருத்தை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, நானும் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தான், என்னுடைய ஆதரவும் உங்களுக்கு தான் அப்படின்றத நீங்கள் சொல்லும் பொழுது அது வலு சேர்க்கிறதா இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக லெட்டர் பேட் எழுதிடுறீங்க, அதை இணையதளங்களில் போட்டுடுறீங்க, அதை நியூஸ் மீடியாவில் பரவ வைக்கிறீங்க, எதிராளிக்கு பேசுகிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க. அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே விமர்சனம் வர்றது மாதிரியும், உங்களுக்கும் அண்ணனுக்கு சண்டை இருக்கிறது போலவும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறீங்க. அது தவறாக போய் முடியுது. இணையதளத்தில் பல நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனதுக்கு பிறகு அந்த தவறை பண்ணுறாங்க. அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். சில பேர் வெளியே போனதுக்கு பிறகு இயக்கங்கள், கட்சிகள் கட்டமைச்சிருக்கிறாங்க. கட்டமைச்சு அந்த கட்சியினர் வெளியே போகும்பொழுது அண்ணன் சீமானவர்கள் குறை சொல்லித்தான் போயிருக்காங்க. ஆனால் ஒரு அதிசயம் உங்களுக்கு தெரியுமா, வெளியே போன பல பேர் கட்டமைச்ச இயக்கங்கள் அனைத்துமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்குது. என்னால் கிட்டத்தட்ட ஒரு 25 இயக்கங்கள் சொல்ல முடியும். நாம் தமிழ் 25 இயக்கங்கள் போயிருக்குன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் தேசியம், தமிழர் அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வந்தோம். சமுதாய ரீதியான அமைப்புகள் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட 25 அமைப்புகளை என்னால் சுட்டி காட்ட முடியும். அத்தனையும் நாம் தமிழர் கட்சிக்கு திரைமறைவில் நின்று பேக் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வெளியே போனாலும் இங்கே தான் ஆதரவு. அந்த நிலைப்பாட்டை கூட நீங்கள் எடுங்க. ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் அவதூறு வார்த்தைகளை சேர்த்த வாரி இறைக்கிறது, அது அப்படின்னா
நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுடைய வார்த்தையினுடைய விஷயத்த எதிராளி பயன்படுத்திக்கிறான். அவனுக்கு அது 2 நாள் கண்டென்ட். எதிராளிக்கு 2 நாள் கண்டென்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த அந்த கட்சி கொடுக்கும். அந்த அஜெண்டாவை பேசணும். ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் சீமானண்ணன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நீங்கள் சிதைச்சதுனால உங்கள் தொகுதியிலையோ உங்களோட உடன்பிறப்புகளோ உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையோ உங்களுக்கு தான் கெட்ட பேர். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராகிறத யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. அது சீமானண்ணனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் அந்த இடத்துல தெளிவாக அதை பதில் சொல்கிறேன். இன்றிலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் 5 வருஷத்துக்கு நான் பேசவே மாட்டேன், மௌன விரதம் இருக்க போறேன்னு சொன்னால் கூட அவர் முதல்வராகிறத அவராலே தடுக்க முடியாது. அவர் தேர்தலில் போட்டி போடலைனாலும் பெரும்பான்மை கொண்டு வந்து அவர் ஐயா இவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு போட்டி போட்டால் போதும், சட்டத்தில் தான் இடம் இருக்குது. சரிதானா? அதனால் அவர் முதலமைச்சர் ஆகிறத அவராலே தடுக்க முடியாத சூழ்நிலை போச்சு. அதனால் நீங்கள் மோதி கீழே விழுந்து பல்ல உடச்சிக்க வேண்டாம். கட்சியிலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற பேரில் சில பிரச்சனைகளை நீங்களே ஏதாச்சும் ஒன்று பண்ணி பப்ளிசிட்டி தேடி வேறு இடத்துல போய் ஏதாவது அப்படிலாம் பண்ணாதீங்க. மோதி நீங்கள் தான் விழுந்து உங்களுக்கு தான் சேதாரம் அதிகமாகும். அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. அவர் முதல்வர் நாற்காலி அவருக்காக தயார்படுத்தப்பட்டுருக்கு. ஒரு மனிதர் கிட்டத்தட்ட அப்பா வாழ்கிற வரைக்கும் எப்படியாவது துணை முதல்வராக இருந்து முதல்வர் சீட்டில் உட்காரலான்னு பார்த்தாப்புல, கடைசி வரைக்கும் கட்சியின் தலைவர் நான் தான், முதல்வரும் நான் தான் அப்படிங்கிற முடிவு அவர் எடுத்துட்டாரு. அவர் பையனுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக கடவுளே பார்த்து அவங்க மனைவி எல்லா கோயிலுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதனால் அவர் கடவுளே பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுத்து சரி இப்போ ஒரு முறை அவர் இருந்துட்டு போட்டும்பா அப்படின்ற மாதிரி கொடுத்து அண்ணன் சீமான் அவருடைய அந்த முதல்வர் நாற்காலி அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆனால் எலெக்ஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அவருக்கு தான் எவ்வளோ வருஷத்துக்கு அப்படிங்கிறது அது அடுத்த தலைவர் புதுசாக ஒருத்தர் அண்ணன் சீமானோட கொள்கைக்கு நேரெதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டம் அவர்களை விரும்பி அதுக்கப்புறம் தான் அது மாற்றம் வரும். அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும். அப்போ அவர் நிரந்தர முதல்வர் ஆக போகிறாரு 2026 மாற்றங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? வெளியே போகிறது உடனே விமர்சனம் வைக்கிறது, டக்குன்னு வெளியே போகணுன்னு உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? திமுக அதிமுக விசிக தான் கட்சியில் கூப்பிட்டு ஒரு சின்ன போஸ்டிங் கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஆக முடியாது. கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஏன்னா அந்த மாவட்ட கவுன்சிலர் போஸ்டிங்காக அந்த ஊரில் ஒருத்தன் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி 10 வருஷமாக காத்திருப்பேன். ஏற்கனவே மாவட்ட கவுன்சிலர் இருந்தவர் அவரும் சீட்டு கேட்பார், அவர் பையனுக்கு கேட்டுட்டு இருப்பார். அப்போ விமர்சித்து வெளியே போகிறதுனால உங்களுக்கு நட்டம் தான், லாபம் இல்லை. இப்போ சீமானண்ணனை விமர்சிக்கணும்னு நினைக்கிறவங்க, கட்சிக்குள்ளேருந்து கல்லறின்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இதுக்கு அடுத்தால ஒரு நபர் மேலே மட்டும் விமர்சனம் என்னன்னு சொல்லிட்டு முடிச்சுலாம் நினைக்கிறேன். டைம் ரொம்ப நேரமாக வீடியோ போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் யார் அதிகமாக அண்ணன் சீமானவர்களை இணையதளங்களில் விமர்சிக்கிறா அப்படின்னு நான் தேடின வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேருந்து வெளியே போனவங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு விசிகா. என்னப்பா நீ ஆனா ஒன்றா கடைசியாக விசிகாக்கு நின்றுற, என்ன பாவம் யாவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக அவங்க தான் ரொம்ப விமர்சிக்கிறாங்க. நீங்கள் தேடி பாருங்கள், இணையதளங்களில் நீங்கள் பதிவுகள் போடுற தேடி பாருங்கள். அந்த பதிவுகள் போட்டவனோட அந்த பேர், அவன் எந்த கட்சி ஆதரவாளர், அவன் போடுற அடுத்தடுத்த கருத்துக்கள், அதுக்கு முந்திர போட்ட கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல திருமாவளவனுடைய அவரை பாராட்டி அவரை பற்றின விஷயங்கள் தான் போடுறான். பெரியார், அண்ணா, லெனின், மார்க்ஸ்னு போட்டு விட்டுறாங்க. கடைசி கொண்டு திருமாவளவன் பாடுறாங்க. சரி, ஏன்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் அவர் பேசின மேடையில் அண்ணன் சீமானவர்கள் ஓரமாக ஒரு பேச்சாளராக உட்கார்ந்துருக்கார். அது கடந்த காலம். நிகழ்காலத்தில் என்னாச்சு அப்படின்னா, திரும்ப பேசி 2 சீட்டு 3 சீட்டுக்கு தான் ஆடியன்ஸை கூட்ட முடியுது. ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கு 234 தொகுதிக்கும் எங்கே போனாலும் அண்ணன் சீமானவர்களுக்கான அரசியல் இருக்குது. எங்கே போனாலும் அவர் வந்துருவாரியா அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை விதைகளை விதைக்கப்படுது. அண்ணன் திருமாவர்களுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் சீமானை ஆதரிக்கிறாங்க, சீமானண்ணனை ஆதரிக்கிறாங்க மறைமுகமாக. அப்போ வேற வழி தெரியல, விசிகா சீமானவர்களை திட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும். திருமா அவர்களுடைய மறைமுக அறிவுறுத்தல் கண்டிப்பாக அதில் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். திருமாவர்களுடைய மறைமுக அறிவுறுத்தல் சீமானண்ணனை திட்ட சொல்லி இருக்குது. இதை சில பேர் மறுக்கலாம். சில பேர் வாக்கு அரசியலுக்காக அவர் அண்ணன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார், அவர் இருந்தாலும் அவர் ஒரு கலைச்சிறந்த போராளி அப்படிலாம் சில பேர் சொல்லலாம். அது உங்களுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம், உங்களுடைய வாக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் அக்கறை இல்லை. நான் தனிப்பட்ட முறையில்
இந்த இணையதளங்களில் பார்க்குற வீடியோஸாக இருக்கட்டும், அவங்களோட போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய வன்ம வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் அட்டாக் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான், ஆப்ரேஷன் சீமான் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில சேனல்களோட பேர்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சேனல்கள்லாம் பெரியார் விருதுகள்லாம் வாங்குது, திருமாவளவன் மேடைகள்லையும் பேசுது. அந்த சேனல்களில் யார் அவன் விருது வாங்குறியா, நம்ம கையால் விருது கொடுக்குறாங்க, என்ன இவன் நமக்கு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு அவர் தெரியாமலாம் இருக்காது. அவன் என்ன பேசியிருக்கிறான் கடந்த காலத்தில் அப்படின்னு இவர் தெரியாமலாம் இருக்காது. அவ்வளோ முட்டாள்லாம் திரும்ப கிடையாது, அவ்வளோ முட்டாள் அவர் கிடையாது. அவன் என் வீடியோக்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோ இருக்குன்னா அதில் 80 வீடியோ சீமான திட்டாக தான் இருக்குது. அப்போ இவனுக்கு நம்ம அவார்டு கொடுக்குறோம், இவன் மேடைகளில் பேசுகிறேன், பில்டப் கொடுக்குறேன். அப்போது யாரா அவன் தேடாமல் இருப்பாரா? அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருக்கு தெரியாமல் அந்த கட்சிக்காரன் பேசலை, அவருக்கு தெரியாமல் அந்த விருதும் அவர் கொடுக்கல. அவர் தான் சொல்கிறார், பேக்ரவுண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறார். காரணம் என்ன? வன்மம். அவருக்கு சூழ்நிலை என்ன? இலங்கைக்கு நான் போனேன், ராஜபக்ஷ என்னை பார்த்தோன்னா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கதை ரீல் சுற்றிக்கிட்டு இருந்தார்ல, அது உண்மை. சீமான் தம்பிகள் போட்டு உடைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவரே பம்மிக்கிட்டு போய் கையை கொடுத்து நான் தான் திரும்ப அப்படின்னு கையை கொடுத்தாப்புல, இருந்தாலும் கண்டுக்கவே இல்லை, மனசனை கூட மதிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அவர் எப்படி பேசி வச்சிருக்காரு, இங்கே வந்து நான் தான் பெரிய ஆள், நான் தான் தௌலத்து அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் சீமான் தம்பிகள் போட்டு உடச்சிட்டாங்க. அவர் இவ்வளோ நாள் கட்டமைச்சு வச்சுருந்த பிம்பம், அதை போட்டு உடச்சிட்டாங்க, அந்த சோத்துல சாணியத்தையும் ஊற்றிட்டாங்க. அது வந்து திருமாவளவனால் பொறுத்துக்க முடியல. இதை தாண்டி பல காரணங்கள் இருக்குது. அது எப்படி இந்த காரணங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறதுனா, பல வீடியோக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த தடவை நினைவுபடுத்துகிறேன். காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு பேசின கட்சி எது? மேடையில் முழங்கின கட்சி எது? முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்து போனார், யாரிடம் சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனார். ஓட்டேரி தொகுதியில் ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனார் தீக்குளிச்சு, யாரிடத்துல சொல்லிடுங்கன்னு சொல்லி இறந்து போனார். எதுக்காக இறந்து போனார்? எல்லாமே விசிக கட்சிக்காரன் நல்லா தெரியும். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, புதிய சிறுத்தை குட்டிகளுக்கு உங்களுக்கு வந்து அரசியல் அறிவு பத்திரன்னு அர்த்தம். அப்போ அந்த நாடகத்தை ஆடிய திருமா மீண்டும் அவர் எங்கே இருக்கிறாரு, இப்போ அவர் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் நடந்தது ஒரு இன்சிடென்ட், ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு மனநிலை அப்படி வந்துட்டு, இந்த தேர்தல் 2026 இதை பேசலையாக்கும் நான் பார்த்துக்கிறேன். அவர் சத்தியமாக அதை பேசிடுவார். இப்போ இந்த 24 பேசிடுவார், இதுக்கு 26 வரைக்கும் பேசிடுவார். ஏன்னா மக்கள் மறந்துட்டான், 10 வருஷம் தாண்டிடுச்சு நடந்து பிரச்சனை, மக்கள் மறந்துட்டான். அந்த கட்சிக்காரனே மறந்துட்டான், அப்படின்னு அடுத்தவனை மற சொல்கிறது. அந்த காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது மேடையிலேருந்து கைத்தட்டின கூட்டம் விசிகா ஆரவரிச்சு கைத்தட்டினாங்க. அதே காங்கிரஸோட கைகுறுக்கி கூடி சங்கமிச்சு காங்கிரஸ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தொண்டனை காட்டிலும் கடுமையாக உழைக்கிறது நீ விசிக்காதான். யாரு அப்படின்னா, அங்கே நடந்த படுகொலைகள், அநீதிகள், அக்கிரமங்கள் அத்தனையும் மறந்துருங்க அப்படின்னு சொல்கிற முடிவை எடுத்துருச்சு. இந்த இடத்துல தான் விசிகாவும் நாம் தமிழரும் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் துரோகம் பண்ணுறவரும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இந்த ஒரே இடத்துல நிற்கும் பொழுது, ஒரே தேர்தல் களத்தில் நிற்கும் பொழுது வன்மத்தை பரப்புகிறாங்க. இந்த வன்ம குமுறர்கள் மக்களுக்கு சில பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சீமான் தம்பிகளுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் காட்டிக்கிறாங்க, தெரிஞ்சும் தெரியாமல் நடிக்க வேண்டிய அவசியம் வருது. தேர்தல் அரசியல் இருக்கிற சில பேர் அது சொல்ல மறுக்கலாம். வாக்காளர்கள் நாம் யோசிக்கணும். தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் உண்மையை சில நேரங்களில் மறைக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு முக்கியம். ஆனால் வாக்காளர்கள் இருக்கிற நம்ம யோசிக்கணும். திரும்ப அன்று என்னைக்கு பேசினார், இன்னைக்கு என்ன பேசுகிறார்? சீமானனை எதிர்த்து ஏன் இவ்வளவு அரசியல் விமர்சனங்கள்? கட்சியிலேருந்து வெளியே போனவங்க ஏன் இவ்வளவு விமர்சனம் போடுறாங்க? கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன வேலை செஞ்சுருந்தாங்க? இப்படி தேடிக்கிட்டே போனீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒன்று வந்து நிற்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொது எதிரி. பொது எதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், காலூன்ற விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தை வந்து நிற்கும். பொது எதிரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் பொது எதிரியாக சீமான் மாறுகிறார் எல்லாத்துக்கும்? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே
ஒட்டு மொத்தமாக தமிழகத்தினுடைய அரசியல் புரிஞ்சிடும். அரசியல் சொன்ன உடனே பெரியாரை படி, அண்ணாவை படி, அதை படி. ஏன் பொது எதிரின்னு சீமானை மட்டும் சொல்கிறாங்க? மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து சீமானை மட்டும் எதிர்க்க காரணம் என்ன? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சி ஏன் வெல்ல வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, என் ஆழ்மன கருத்துக்களை ஒளிவு மறைவில்லாமல் உங்களிடத்துல பகிர்ந்துருக்கிறேன். இந்த ஆழ்மன கருத்தை நான் ஏன் உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச நண்பரிடத்துல சொன்னால் ஒரு முறை சொல்லலாம், ஒரு தடவை அது காற்றோட பறந்து போயிடும். இதை நான் வீடியோ பதிவாக பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டியிருக்காது. அந்த வீடியோ நண்பருக்கு ஃபார்வர்டு பண்ணிவிட்டால் போதும். அதே போல் இந்த கருத்தை ஒரு 1000 பேர் கூட கடத்த வாய்ப்பு இருக்குது. 1000 பேருக்கோ 50 பேருக்கோ கடத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது 50 நண்பர்கள் புதிய புரிதலோடு உருவாகலாம். ஒருவேளை இந்த வீடியோ ஒரு 50 பேர் பார்த்துருக்காங்க ஃபுல்லாக அப்படின்னா, ஒரு 50 நண்பர்களுக்கு ஒரு சீமானன் மேலே இவ்வளோ விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் இதுதானா? ஏன் இத்தனை பேர் கட்டம் கட்டி அவரை லாக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். அந்த உங்களை யோசிக்கிற வைக்கிற முயற்சி தான் இது. நீங்கள் சீமானனுக்கு வாக்காளர்களாக மாறுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கெஞ்சுற வீடியோ கிடையாது இது. உங்கள் நாடு, உங்கள் பிள்ளை குட்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் தலைவனை தேடுங்க. அதுதான் ஏன் நிலைப்பாடு. அண்ணன் சீமானவர் சொன்னது போல கெஞ்சிக்கிட்டு நான் சீமான் ஓட்டு போடுறேங்கப்பா அப்படிலாம் அது தேர்தலில் 2016 தேர்தலில் தான் நிறைய நண்பர்கள்ட்ட ஃபோன் அடித்து கேட்டேன். இப்போல்லாம் அப்படிலாம் கேட்குறதில்ல. ஓ நாடு பிடிச்சிருந்தா ஓட்டு போடு, போடலாம் போடாம இரு அப்படின்னு போடுற மாதிரி தான் நம்ம நிலைப்பாடு. இதுதான் எப்போவுமே அண்ணன் சீமானவர்களுமே மேடையில் சொல்லியிருக்காரு. கரெக்டாக நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும் தேடி போய் 10 கிலோமீட்டர்னாலும் வண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றே இல்லை. ஓட்டு போடும்போது மட்டும் உனக்கு வேணுங்கிற எம்எல்ஏ யார், உன் ஊர் யார், உன்னுடைய முதலமைச்சர் யார் வரணும், என்ன கொள்கை சட்டம் திட்டம்னு உனக்கு யோசிக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாருல்ல. அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். சரி, என்ன ஆழ்மன கருத்துக்களை இந்த வீடியோ வாயிலாக பதிவு பண்ணியிருக்கிறேன். மிஸ்டர் யூடியூப் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த தொடர்ச்சியான பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நேரத்தை கெடுத்ததுக்கு ஐ எம் ஸோ சாரி. நன்றி.